பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். போன வீடியோவில் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தியையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து கொடுக்குற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஆசியாவில் இருந்த 7 சபைகளில் 2வது சபையாக இருக்கக்கூடிய சிமர்னாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் சிமர்னா சபையை குறித்து பார்க்குறோம். அதாவது சிமர்னா சபை அப்படிங்கிறது சிமர்னா அப்படிங்கிற ஊரில் இருந்த கிறிஸ்துவின் சபை அடையாளப்படுத்துது. இந்த சிமர்னா அப்படிங்கிறது ரோம் ராஜ்யத்தின் கீழே இருந்த முக்கியமான நகரங்களில் இதுவும் ஒன்று. இது ஒரு காலகட்டத்தில் தலைநகரமாக கூட இருந்தது. எபேசு சிமர்னா இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று போட்டி போட்டுட்டு இருந்த ஊர்களாக இருந்தது. அதாவது எபேசு எப்படி செழுமையாக வளமையாக இருந்ததோ அதே போல் சிமர்னாவும் செழுமையாகவும் இருந்தது. இந்த பட்டணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டணத்தில் இருந்து ரொம்ப மோசமான விஷயங்கள் ஒன்று என்ன அப்படின்னா ரோம ராஜாக்களை வணங்குறது. இந்த தொடருடைய ஆரம்பத்திலேருந்து நம்ம இதை சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ரோம ராஜாக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க தங்களை ஆராதிக்கும்படியும் தங்களை வணங்கும்படியும் தங்களுடைய மக்களுக்கு கட்டளை போட்டிருந்தாங்க. இந்த சிமர்னாவை பொறுத்த வரைக்கும் சிமர்னாவில் பல தெய்வங்களை வணங்குற வணக்கம் இருந்தது. எந்த தெய்வத்தை வேணால் வணங்கலாம். பாரம்பரியத்தில் சடங்காச்சாரத்தில் நிறைய கடவுள்களை வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ரோமர்களை பொறுத்த வரைக்கும் நீ எந்த கடவுளை வேணால் வணங்கு, ஆனால் எல்லா கடவுளுக்கும் மேலான கடவுள் ரோம ராஜா தான், நீ ரோம ராஜாவை தான் முதல்ல வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போட்டிருந்தாங்க. இந்த சிமர்னா ரோம ராஜ்யத்துக்கு ரொம்பவும் நம்பக தகுந்த ராஜ்யமாக இருந்தது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட 7 சபைகளில் கண்டிப்பே இல்லாத எந்த ஒரு கண்டிப்பும் பெற்றுக்கொள்ளாத பாராட்டு மட்டுமே பெற்ற 2 சபைகளில் இது ஒரு சபை. இன்னொரு சபை என்னன்னா பிலதெல்பியாவில் இருந்த சபை. சரி, இந்த சிமர்னா சபையிலிருந்து நம்மளுக்கான பாடம் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை 9வது வசனத்தை நம்ம உன் கிரியைகளையும் உன் உபோத்திரத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். எப்படி எபேசு சபையாரை பார்த்து இயேசு கிறிஸ்து உன்னுடைய கிரியைகள் எனக்கு தெரியும், நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியும், உன்னுடைய பொறுமை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரோ அதே போலவே இங்கே சிமர்னா சபையை குறிச்சும் கூட சிமர்னா சபையினுடைய கிரியைகள், அவங்களுடைய நிலைகள், அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய உபத்திரவத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா பார்க்கும்போது யோவான் அவரை 7 குத்து விளக்குகள் மத்தியில் பார்த்துருப்பார். இந்த 7 குத்து விளக்குகள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது இயேசு கிறிஸ்து சபைக்கு பக்கத்தில் சபைக்கு மத்தியில் இருந்து சபையை கவனித்து கொண்டிருக்கிறார். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உன்னுடைய உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சிமர்னா பட்டணத்தில் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கிருந்து மிகப்பெரிய சட்டம் என்ன அப்படின்னா ராஜாக்களை வணங்குறது, ராஜாக்களை ஆராதிக்கணும், ராஜாக்களை தொழுது கொள்ளணும். இப்படி ராஜாக்களை தொழுது கொள்ளலை, ராஜாக்களை ஆராதிக்கலை அப்படின்னா அவங்க தண்டிக்கப்பட்டாங்க. சிமர்னாவில் இருந்த தேவ பக்தி உள்ள உண்மையான கிறிஸ்தவர் ராஜாக்களை வணங்குறத தவிர்த்திருப்பார். அப்போ அவர் தவிர்த்ததுனால அவர் உபத்திரவப்பட்டிருப்பார். அங்கிருந்த ராஜாக்கள்னாலையும் அரசாங்கத்தினாலையும் சமுதாயத்தினாலையும் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றது நீ பட்ட உபத்திரவங்கள் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. இது இன்னைக்கு சபையில் இன்னைக்கு இருக்கிற சபைக்கும் பொருந்தும், இது நமக்கும் பொருந்தும். அதாவது இயேசு கிறிஸ்து நம்மளுடைய உபத்திரவங்களை அறிஞ்சவரா, அவர் நம்ம படுற பாடுகளை தெரிந்தவரா இருக்கிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும்போது இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பிரதான ஆசாரியர் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கவலைகள், நம்ம படுற துன்பங்கள் எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அடுத்தது நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். சிமர்னா சபை ஐஸ்வர்யம் உள்ளதா இருந்தது, ஆனால் தரித்திரமா இருந்தது அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கார். எப்படி இது? அதாவது சிமர்னா சபை தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யம் உள்ளதா இருந்தது, ஆனால் உலகத்தில் தரித்திரமாக இருந்தது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் ஏழைகளாக இருக்கிறோமா ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து மத்திய 5வது அதிகாரத்தில் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னார்.
இந்த பூலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும் போது, காலங்கள் போகும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது பணமும் நம்ம சேர்த்து வைத்த நகைகளும் இல்லாமல் போயிடும். ஆனால் பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் தான் பெருசு. ஏன்னா பரலோகத்தில் நமக்காக நம்ம சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் அது எந்த ஒரு மனுஷனுமே களவாட முடியாது, எந்த ஒரு மனுஷனும் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த பரலோகத்தில் நமக்கான பொக்கிஷம் அங்கே காத்துட்டு இருக்கு. புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் 34வது வசனம் பாருங்க. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறவர் இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்க்கறதுக்கு பதிலாக பரலோகத்தில் தன்னுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில நான் வாழும்போது தேவனுடைய பார்வையில் நான் தரித்திரனா இருக்காம நான் ஞானியாகவும் நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுக்கு தேவனுடைய பார்வையில் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் யாரு அப்படின்னா, யாரு கிறிஸ்துவ அறிகிற அறிவிலையும் தேவனை பற்றி அறிகிற அறிவிலையும் வளர்ந்துருக்கிறாங்களோ, யாரு கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருக்கிறாங்களோ, கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறாங்களோ, அவங்க தான் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அது யோபு புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம். பவுலத்தையும் அதோடு ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. அப்போ ஞானம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னா, அது தங்கத்தை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் வைரத்தை பார்க்கிலும் வைடூரியத்தை பார்க்கிலும் அது விலை அதிகமானது. ஞானம்னா என்ன? யோபு புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது வசனம். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னான். அப்போ ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயந்து இது தேவனுக்கு பிடிக்காது, இது தேவனுக்கு பிடிக்கும், இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதை செய்யறதா ஞானம். இங்க சிமர்னா சபையார் எவ்வளோ ஐஸ்வர்யவான்களா இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்தவர்கள் அந்த பூமியில வாழ்வதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க உபத்திரவப்பட்டாலும், அவங்க கஷ்டப்பட்டாலும், அவங்க வேதனைப்பட்டாலும் தங்களுக்கான பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கு அப்படின்னு அறிந்து அவங்க இருந்திருக்காங்க. வந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். தங்களை யூதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் அவங்க யூதராக இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறதுன்னு என்ன? யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கிறதில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இங்க அவங்க பிசாசு கிட்ட இருந்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவன் பொய் பேசுகிறவனாகவும் சத்தியத்தில் நிலை நிற்காதவனுமா இருக்கிறான். 8வது அதிகாரம் 44வது வசனத்துல அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை அப்படிங்கிறார். அப்போ யூதர்கள் தேவனுடைய சத்தியத்தை தள்ளிட்டு தங்களுடைய சுய பாரம்பரியத்தின்படி நடக்க ஆரம்பித்ததுனாலையும் தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நின்னபடினாலையும் அவங்க சாத்தானுடைய கூட்டமா இருந்தாங்க. ஏன்னா சாத்தான் எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறவனா இருந்தான். இங்க யூதர்களும் தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதமாக இருந்து, கவனிங்க 16வது வசனம், புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களுடைய பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூர்ணமாய் வந்திருக்கிறது. அப்போ இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தேவனுடைய திட்டத்தை அறிந்துக்கிடாம, அதாவது எல்லா யூதர்களையும் பற்றி சொல்லலை, யூதர்கள் இருந்து கிறிஸ்தவர்களாக மாறின தேவனுடைய பிள்ளைகளும் இருந்தாங்க. ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும் எதிர்த்து நின்று தங்களுடைய சுய நீதியை நிலைநிறுத்த விரும்பின யூதர்கள் தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நின்றதுனால அவங்க சாத்தானுடைய கூட்டமாக இருந்தாங்க. இந்த யூதர்கள் சிமர்னாவில் இருந்த உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை தூசிக்கிறவங்களா இருந்தாங்க. இது இப்பவும் நடக்குது.
இப்பவும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உண்மையாக சத்தியத்தை விரும்பி சத்தியத்தை கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை கள்ள போதகத்தின்படி நடக்கக்கூடிய கள்ள போதகர்களும் பிசாசினுடைய கூட்டமாக இருக்கக்கூடிய பிசாசின் பிள்ளைகளும் தூசிக்கிறதும் ஏத்து நிற்கிறதும் உங்கள்கிட்ட சத்தியமே இல்லை, நீங்கள் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி சிமர்னா சபையில் இருந்த மக்கள் பட்ட தூசணத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் இயேசு கிறிஸ்து சொல்லணும்? இயேசு கிறிஸ்து இதெல்லாம் தெரிந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இது சிமர்னாவில் இருந்த சபையாருக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இது நமக்கும் ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து பார்க்காம இல்லை, இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் படக்கூடிய உபத்திரவத்தையும் நீங்கள் படக்கூடிய தூஷணங்களையும் நீ எனக்காக பொறுமையாக இருக்கிறதையும் நான் தெரிஞ்சிருக்கிறேன், அதற்கான பலன் உனக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக முக்கியமான செய்தியா இருக்கு. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிமர்னா சபையை பற்றி பேசும்போது பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. ஒரு கிறிஸ்தவராக இந்த பூமியில வாழும்போது அவர் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அவர் சோதிக்கப்பட்டு தான் ஆகணும், அவர் பாடுபட்டு தான் ஆகணும். ஒரு கிறிஸ்தவர் பாடுபடாம ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. அது நானா இருந்தாலும் சரிதான், நீங்களா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டியும் துன்பப்பட வேண்டியது அவசியம். பிசாசின் கையில தேவன் நம்மளை ஒப்பு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தாலும் அவர் மனுஷனா இருக்கும்போது அவர் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏன் தேவன் இதை செய்யறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் ஏன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறார்? ஒரு உதாரணத்துக்கு, ஒருவேளை நீங்க வண்டி ஓட்டக்கூடியவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லைசன்ஸை கொடுக்கும்போது உங்களுக்கு உடனே இந்த லைசன்ஸை எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரிதான், ஒரு டாக்டராக இருந்தாலும் சரிதான், ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் அந்த தகுதியான இடத்திற்கு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெஸ்ட்டே வைக்காம ஒருத்தரை டாக்டரா ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அவர் உண்மையான டாக்டரா போலியான டாக்டரா அப்படின்னு அது தெரியாமையே போயிடும். அப்போ டெஸ்ட் அப்படிங்கிறதும் சோதனைங்கிறதும் உபத்திரவங்கிறதும் ஒரு கிறிஸ்தவருடைய உண்மையான விசுவாசத்தையும் உண்மையான அன்பையும் வெளியே கொண்டு வரக்கூடியதா இருக்குது. 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதே பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். அப்போ ஒரு கிறிஸ்தவர் சோதிக்கப்படுறாரு, துன்பப்படுறாரு அப்படின்னா அவருடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறாரு. பிசாசுக்கு முன்பாக தேவன் மகிமைப்படுறார். எப்போ ஒரு கிறிஸ்தவர் துன்பப்படும் போது அவருடைய விசுவாசம் உறுதியா இருந்து அந்த துன்பத்தை கடந்து வருகிறாரோ அப்போ அந்த இடத்துல பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான், தேவன் மகிமைப்படுறார். இதுதான் யோபுக்கு நடந்தது. அப்போ ஒரு கிறிஸ்தவரா இருக்கிற ஒருத்தர் பாடுபட வேண்டியது அவசியம். இங்க வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நீ பாடுகள் படணும், ஆனா பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் பயப்படாத அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அனுமதியின்படி தான் சோதிக்கப்படுறாங்க. தேவனுடைய அனுமதியின்றி தேவனுடைய பிள்ளைகள் யாரும் சோதிக்கப்பட முடியாது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளை பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு கட்டுப்பாட்டோட தான் ஒப்பு கொடுப்பார். யோபுக்கு அதான் நடந்தது. அதே போல தான் கிறிஸ்தவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுத்து தான் உபத்திரவத்துக்கு அனுமதிக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையுடைய கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த 2 வசனத்திலையுமே ஒரு விஷயம் நம்மளால் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க.
பிசாசு அவர்களை சோதிக்கிறான், துன்பப்படுத்துகிறான். ஆனால் ஒரு கட்டுப்பாட்டோட, அந்த கட்டுப்பாட்டை தாண்டி பிசாசால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நீ பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கார். நீ பயப்படாத, இயேசு கிறிஸ்து நம்மோட தான் இருக்கிறாரு, தேவன் நம்மோட தான் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியான நம்மோட தான் இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 10வது வசனம், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாரு அப்படிங்கிறார். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்னா இந்த 10 நாள் அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம் அல்ல, கொஞ்ச காலம். ஒருத்தர் இந்த பூமியில் 80 வருஷம் வாழ்வார் அப்படின்னா அவர் படக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்ச காலம்தான். 1வது அதிகாரம் 6வது வசனம், இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவர் அந்த பூமியில் வாழும்போது நம்ம உபத்திரவப்படுறோம். ஆனால் அந்த உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாமே கொஞ்ச காலம்தான். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, மரண பரிந்து உண்மையா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ கிரீடத்தை தருவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். இது சிமர்னா சபைக்கு மட்டும் பொருந்தாது, நமக்கும் பொருந்தும். நம்மளும் ஒரு கிறிஸ்தவராக இந்த பூமியில் வாழும்போது நம்மளுடைய நம்ம விசுவாசத்தை நிலைச்சிருந்து கடைசி வரைக்கும் சத்தியத்தில் நிலைச்சு நிற்கும்போது நம்ம சாத்தானுடைய கூட்டமாக இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து நம்மளுடைய விசுவாசத்தை நிரூபிக்க முடியும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம், ஆவியானவர் சபைகளில் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்திலே சேதப்படுவதில்லை என்று எழுது. இந்த 2ஆம் மரணம் அப்படிங்கிறது அக்கினியும் கந்தகம் எரியக்கூடிய கடல் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21வது அதிகாரம், பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்றார். அப்போ யாரெல்லாம் இந்த உபத்திரவங்களை ஜெயித்து தங்களுடைய விசுவாசத்தை நிரூபித்து நிலைத்து நிற்கிறாங்களோ, சத்தியத்தில் நடக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே ஜெயம் கொண்டவர்களா இந்த 2ஆம் மரணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அப்போ இந்த சிமர்னா சபையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டது, சிமர்னா சபை எவ்வளோ உபத்திரவப்படக்கூடிய இடத்துல இருந்தாலும் தங்களுடைய விசுவாசத்தில் சத்தியத்தில் நிலைச்சிருந்து தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவான்களா, தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களா இருந்தாங்க. அதே போல நம்மளும் இருக்கணும். நம்மளும் தேவனுடைய பிள்ளைகள் யாரு, சாத்தானுடைய கூட்டம் யாரு அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். தொடர்ந்து நாம் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை படிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.